ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம்எஸ் லைக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா திடீர்னு ஆட்டோ எடுத்து கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வள்ளியூரில் ஸ்ரீ மூன்று கொண்ட அம்மன் கோயிலில் இன்றைக்கி கொடை விழா. ஸோ அதை நாங்கள் காலையில் எங்கள் அம்மன் கோயில் கடைசி செவ்வாய்க்கு பூஜை முடிச்சுட்டு நேராக நானும் என் தங்கச்சியும் கிளம்பி அந்த கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே இன்றைக்கி கொடை பார்த்தீங்களா, ஒரு 1:30க்கு போனால் கரெக்டாக தீபாவளி நேரம் நடந்தது. ஸோ நல்ல தரிசனம். இதான் மூன்று கொண்ட அம்மன் கோயில். ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. காலையில் பார்த்திங்கன்னா பால்குடம் மேலதாளத்தோட பால்குடம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம வீட்டு பிள்ளையார் கோயிலிருந்து மூன்று கொண்ட வரைக்கும் நடந்தே தான் போனாங்க. ஸோ இந்த மாதிரி பால்குடம் எடுக்கிறது ரொம்ப விசேஷங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு சிலர் நேர்ந்திருப்பாங்க. சிலர் வீட்டுக்கு ஒரு பிள்ளை எப்படியாவது பால்குடம் எடுக்கணும்னு நினச்சி நேர்ந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு நினச்ச காரியம் நல்லபடியாக முடிஞ்சுன்னா நம்ம பால்குடம் எடுத்து அம்மனுக்கு நம்ம சம்மந்து இந்த பால் ஊற்றுறது ஸ்பெஷல் தரிசனம் தான். இது மாதிரி நான் உங்களுக்கும் இந்த தரிசனம் கிடச்சிருக்குது. ஸோ நீங்களும் என் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது முடிஞ்சதுக்கப்புறம் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், தீபாரணை இதெல்லாம் பண்ணாங்க. அலங்காரமும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கே எப்படின்னு பார்த்திங்கன்னா, புஷ்பார்ச்சனை போட்டு, அப்புறம் புஷ்பார்ச்சனை போட்டு, அப்புறம் வடை மாலை மாதிரி சாட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் மாலை போட்டிருந்தாங்க. புஷ்பார்ச்சனை நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வள்ளியூரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 அம்மன் கிட்ட இது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். முத்தாரம்மன், அரிமுத்தம்மன், நல்லமுத்தம்மன், முப்பராதி அம்மன், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 அம்மன் இருக்கு. எனக்கு சரியாக தெரியல. ஸோ இதான் இத்தனை பேருக்கும் இவங்க தான் மூத்தவங்க. மூன்று கொண்ட அம்மன். எங்கள் கோயிலில் ஃபங்க்ஷன் கால் நாட்டுனா இங்கே பூஜை கொடுத்து எங்கள் கோயிலில் நடக்கும். ஏன்னா இங்கே மூத்தவங்க பார்த்தீங்களா, அக்கா. எல்லாத்துக்குமே அக்கானா நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுப்போம் பார்த்தீங்களா. அதே மாதிரி சாமிங்களுக்கும் இவங்க அக்கா தான். இவங்க நம்ம கூப்பிட்டுட்டு நம்ம எந்த காரியம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அன்னதான சாப்பாடு மாதிரி பட்டுறதுங்க. படுப்பு சோறு மாதிரி சோறு கிளறி, அதுக்கப்புறம் எல்லோரும் திருப்தியாக வயிறார சாப்பிட்டாங்க. அன்னதானம் சாப்பிட்றது ரொம்ப புண்ணியங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிறார சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்காண்டி ஸ்பெஷல் தரிசனம் அம்மனை பாருங்கள், எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அட கண்களாக காசு. இந்த தரிசனம் உங்களுக்கு வீட்டில் இருந்து நீங்களும் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணுங்க. பாருங்கள், புஷ்பார்ச்சனை போட்டு அவ்வளோ தாமரைப்பூ போட்டு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்காண்டி இந்த ஸ்பெஷல் தரிசனம் நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. அடுத்த ஆட்டம் உங்களுக்கு நீங்கள் வள்ளியூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சாமியை கும்பிட்டுட்டு போங்க. எல்லாத்துக்குமே நினச்ச காரியம் கண்டிப்பாக கைகூடும். அதுக்கப்புறம் அலங்காரம் முடிஞ்சுட்டு இன்றைக்கி நிறைய வளையல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்